தொடர் விடுமுறையொட்டி சென்னை வண்டலூர் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பூங்காவில் போதிய அளவு விலங்குகள் இல்லை என்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து செய்தியாளர் மனோகரன் வழங்கும் நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அங்கிருந்து பசங்க எல்லாம் ஜூ பாக்கணும் அப்படின்னாங்க. இங்க வந்தாக்க எது ஒன்னும் அவ்வளவா இதுவா கிடையாது. அந்த என்ட்ரன்ஸ்ல 200 ரூபாய் வாங்குறாங்க. 200 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி உள்ள எதுவுமே கிடையாது. எந்த மிருகமே அவ்வளவா கிடையாது. எங்கேயோ ஒரு புளியோ எங்கேயோ ஒரு சிங்கமா தான் இருக்குது. எங்களாலாம் பார்க்க முடியும். நாங்க திரும்பி வந்துட்டோம். நாங்க குழந்தைங்களை மட்டும் தூக்கிட்டு பசங்களை பெரியவங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் காட்டுறாங்க. முடியாது எங்களால. நீங்க இனிமேல் நல்லா இருந்தாதான் பசங்களை கூப்பிட்டு நாங்க வர முடியும். இல்ல தண்ணி வசதி அவ்வளவா கிடையாது. சாப்பிடறதுக்கும் அவ்வளவு இல்ல. பசங்க எல்லாம் தண்ணி கேக்குறாங்க. அவ்வளவா இல்லைங்க. அவ்வளவா இந்த மாதிரி கிடையாது. லைக் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் பார்த்தோம். ஸோ இட் வாஸ் லைக் வெரி குட் வித் ஃபேமிலி. நல்லா இருந்துச்சு. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா இப்போ லயன்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ பெருசா அதை பார்க்க முடியல. அந்த கிரௌடோட இருக்கிறதுனால எனக்கு ஏதோ ஸ்கூல் ட்ரிப் போற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். என்னன்னா இப்போ அந்த தண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டி பெருசா இல்லை. இப்போ அவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம் வரும் அப்படின்ற போது இப்போ தண்ணி தாக எடுக்குதுன்னா என்ட்ரன்ஸ்ல மட்டும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஸோ அதை வேணா இம்ப்ரூவ் பண்ணலாம். எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா பாத்ரூம் கிளீனா இல்ல. சிங்க புலிலாம் மேல இருக்கு. அதை பார்க்க முடியல. போகணும் இப்ப.